ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்டி பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி தான். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி எம்டியாக செஞ்சு காமிக்கிறேன். இது கூட நீங்கள் சிக்கன், மட்டன், வெஜ்ஜு எது வேணாலும் வந்து சேர்த்து வந்துட்டு பிரியாணியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குஸ்காவாக வந்துட்டு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு சின்ன ஜார் வந்து இல்லை, பெரிய ஜார் தான் இருக்குது. அதனால் நான் வந்துட்டு அதை எடுத்துட்டேன். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காரம் அது இல்லாமல் எனக்கு கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு கொத்தமல்லி தண்டோடவே சேர்த்துக்கோங்க. வெறும் இலை மட்டும் சேர்க்கணும்னு இல்லை, தண்டோடவே நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரே ஒரு மராட்டி முக்கு, ஒரு பட்டை, 2 கிராம்பு வந்து சேர்க்குறேன். பட்டை வந்துட்டு சின்ன துண்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. சுருள் பட்டை இல்லாமல் இந்த மாதிரி நீட்ட பட்டை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இதோட ஃப்ளேவர் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் மிக்சியில் போடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நெய்யிலே கூட தாளித்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாலாம் வந்துட்டு அரைக்கணும்னு தேவையே கிடையாது. ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சாலே போதும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் பச்சடி செய்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, வெங்காய பேஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து திருவி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் அளவு கிட்டக்கே இருக்கும், சின்ன டம்ளரில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வீட்டு ரைஸு. அதில் தான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த ரைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஜீரக சம்பா மாதிரியே இருந்தது இந்த தடவை நாங்கள் வந்து வாங்கின ரைஸு. அதனால் இதிலே வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கிட்டக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நீட்டமாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மசாலா பொருட்கள் வந்து நான் சாதம் செய்யும்போது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சேர்க்கலை, இதுவே போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு கடைசியில் வெங்காயம் வதங்கும் போது வந்துட்டு சேர்த்தேன். இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அரைக்காமலேயும் சேர்ப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்துட்டு நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம சாதத்துக்கு. அதனால் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியே போட்டுக்கிட்டேன். நீங்களும் கிரைண்ட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டையும் சேர்த்து வந்து நம்ம அரைக்கலாம். நான் இஞ்சி பூண்டு தனியாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இருந்ததுனால நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா இந்த புதினா, கொத்தமல்லி அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தான் வந்துட்டு எனக்கு எண்ணெய் பத்தாமல் போச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவரபிள் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. ரைஸ் பிரான் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து நெய் சேர்க்கலாம் அப்படின்னா கடலை எண்ணெயில் கூட வந்துட்டு இது வந்து செய்யலாம். பட் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த நெய்யும் இந்த ஃப்ளேவர் இல்லாத ஆயிலும் சேர்க்குறது தான் பெஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளியும் வந்துட்டு ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க பாத்திரம் அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம தக்காளி வதங்குற டைம்குள்ளார இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கி வந்துடும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு பாத்திரமும் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் வந்துட்டு தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு இல்லாத கெட்டியமான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். நம்ம வெங்காயம் தக்காளியோட பிளெண்ட் ஆகி நல்லா வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் இன்றைக்கி வந்து மசாலா பொருட்கள். அது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு இருக்குது. நான் அளந்து வச்சுருக்கேன். அதாவது சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு இருக்குது. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் அலசி வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இது 2ம் சேர்த்து நான் அரிசி எடுத்திருக்க டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துட்டு மீதி பத்தாததுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து வீட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால தண்ணி அதிகமாக வந்து தேவைப்படும். அதனால் தண்ணி அதிகமாக வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சாலே போதுமானதாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ வந்து இது நம்ம ஊற்றிருக்க தண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக எல்லா தண்ணியும் இருத்துட்டு வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போவும் வந்துட்டு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு உப்பு பத்தாமல் இருக்கும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆர் சிம்மில் தான் வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு அடி பிடிச்சிரும். அது முக்கியமாக நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆர் ஜீரக சம்பா ரைஸ் வந்து செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு நீங்கள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மீடியம் சிம் இது 2லேயும் மாற்றி வச்சு தான் வந்துட்டு வேக வச்சேன். இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. அப்போவே வந்து சொன்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்டக்கு வேகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை ரைஸ் வந்துட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு மாற்றி அனுப்பிட்டாங்க. சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குட்டி குட்டியாக வந்துட்டு இருந்துச்சு. வேகிறதுக்கு 1 ஹவர் கிட்டக்கு வந்துட்டு எடுத்துருச்சு. இந்த அளவுக்கு டைம் எடுக்கும்ன்ட்டு நான் நினைக்கல. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நினச்சேன். பட் வேகிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 50 நிமிஷம் கிட்டக்கு வந்துட்டு எனக்கு இந்த ரைஸ் வெந்து வர்றதுக்கு வந்து டைம் எடுத்துருச்சு. நான் குக்கர்லேயே வந்து வச்சுருக்கலாம். குக்கரில் வச்சுட்டு நம்ம
நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு எப்படிப்பட்ட ரைஸாக இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஓகே, இது வெந்துட்டு இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததை வச்சுட்டு தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் விருப்பமோ அந்த காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் வெங்காயம், நம்ம தயிர், உப்பு இது போட்டாலே வந்துட்டு இந்த ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இது மட்டுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்து வந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஷ்காக வந்துட்டு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது 2ம் தான் வந்துட்டு இதுக்கு வந்து சைடிஷ் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் நான் 1 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 மணிக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும்னு நினச்சேன். மணி இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 2:15 ஆகிடுச்சு. ரைஸ் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% குக் ஆகி வந்துருந்துச்சு. இன்னுமே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வரலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு. நான் எடுத்த பாத்திரமே வந்து பத்தலை, அந்த அளவுக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு ஃபுல்லாக. அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம் விடணும். பட் எனக்கு தம் விடுறதுக்கெலாம் டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் தம் விடாமல் அப்படியே வந்துட்டு சாப்பிட வந்துட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து தம் விட்டுக்கோங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சாதம் செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்தை வந்து இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்க அப்படின்னா ரைஸ் வந்துட்டு உதிரி உதிரியாக வந்துட்டு வரும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.